ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் 1 இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். அடிஷ்னல் ஒர்க் ஷீட் அபவுட் மீ. ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம இதை. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் கொஷினில் ஹூ க்ரீட் ஈச் அதர். ஸோ இங்கே யார் வந்து 2 பேர் க்ரீட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் 2 பேர் கோமாக இருக்காங்க. ஆப்ஷன் பியில் ஆப்ஷன் ஏல தான் 2 பேர் க்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம கலர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர் அண்ட் ஷேட் த நேம் ஆஃப் த பிக்சர். ஸோ இங்கே என்ன இருக்குது, என்ன பிக்சர் இருக்குது, கேரட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண இந்த இடத்துல கேரட்டை கலர் பண்ணணும். இங்கே டாங்கி இருக்குது, அப்போ டாங்கியை கலர் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது, இன்ஜின் இருக்குது. ஸோ இன்ஜினை நம்ம கலர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாமா. ஷேட் த கரெக்ட் பிக்சர் ஆஃப் த நேம். ஸோ இங்கே என்ன நேம் இருக்குது, நமக்கு கிரேப்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இதை கிரேப்ஸை நம்ம என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். அதே மாதிரி இங்கே ஹேட் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ ஹேட்டை தான் நம்ம கலர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். ரீட் அண்ட் சர்க்கிள் த ஆட் ஒன். ஆட் ஒன்னை மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணணும். இங்கே ஐஸ், இயர்ஸ், ஹெட் இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு பாடி பார்ட்ஸ். லீஃப் அப்படிங்கிறத நமக்கு பாடி பார்ட்ஸ் இல்லை, அதை மட்டும் சர்க்கிள் பண்ணிக்கலாம். நோஸ், ஆர்ம்ஸ், லெக்ஸ், ஜார். ஸோ இதில் எல்லாமே நமக்கு பாடி பார்ட்ஸ். ஜார் நமக்கு பாடி பார்ட்ஸு இல்லை. மவுத், ஹட், ஹேண்ட்ஸ், நீஸ். ஹட் அப்படிங்கிறது நமக்கு பாடி பார்ட் கிடையாது. ஸோ அதனால் அதை ரவுண்ட் பண்ணியிருக்கோம். லிசன் அண்ட் ஃபாலோ. ஸோ நான் இப்போ சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன, ஷேக் யுவர் ஹெட். இப்போ உங்கள் தலையை நீங்கள் ஷேக் பண்ணுங்கள். புல் யுவர் இயர்ஸ். புல் யுவர் இயர்ஸ். ஸோ இப்போ உங்கள் காதை புல் பண்ணணும். 2 காதை என்ன பண்ணணும், கையை வச்சு லைட்டாக கீழே புல் பண்ணணும். சர்க்கிள் த ஆட் ஒன். இந்த இடத்துல எது ஆடாக இருக்குது, திஸ் எல்லாமே திஸ் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் தட் இருக்குது. ஸோ சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே இஸ் இருக்குது, எல்லாமே இட் மட்டும் இருக்குது. அதை மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம், இட்டை. இப்போ தட், இங்கே எல்லாமே தட் இருக்குது, திஸ் மட்டும் இந்த இடத்துல இருக்குது, அதை சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த சர்க்கிள் அண்ட் கிவன் வேர்ட்ஸ் இன் த சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஐ கொடுத்துருக்காங்க. அப்போ ஐயை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், சர்க்கிள் பண்ணோம். இங்கே இஸ் இருக்கா, ஸோ இஸ்ஸை நம்ம சர்க்கிள் பண்ணோம். கேன் இருக்குது, ஸோ கேனை நம்ம கரெக்டாக சர்க்கிள் பண்ணோம். சர்க்கிள் ஆல் கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ அண்ட் கிராஸ். இந்த கிராஸ் பண்ணணுமா, என்ன பண்ணணுமா, ஆல் இ அண்ட் ஸ்மால் இ. ஸோ இயெல்லாம் கிராஸ் பண்ணணும், ஏவெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். இப்போ இ இருக்கா, கிராஸ் பண்ணிட்டோமா. இப்போ இந்த இடத்துல ஏ இருக்குது, ஏவை என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். இங்கே ஏ இருக்குது, சர்க்கிள். இ இருந்தாலே நம்ம கிராஸ் பண்ணிடணும். ஓகே, ஏக்கு சர்க்கிள், இங்கேயும் ஏ இருக்குது, சர்க்கிள். இயை கிராஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, இயை கிராஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். சர்க்கிள் த டிஃப்ரெண்ட் லெட்டர். டிஃப்ரெண்ட் லெட்டரை நம்ம இந்த இடத்துல சர்க்கிள் பண்ணோம். எல்லாமே நமக்கு கேபிட்டல் ஹெச், ஸ்மால் ஹெச். இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என். ஸோ இதை சர்க்கிள் பண்ணியிருக்கோம். இங்கே கேபிட்டல் ஜே, ஸ்மால் ஜே இருக்குது. ஜி தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே எல்லு, இந்த இடத்துல எது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல் எல் எல், இந்த இடத்துல பாருங்கள் ஐ. ஸோ இதை நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம். சர்க்கிள் த சேம் லெட்டர்ஸ். ஒரே லெட்டரை நம்ம சர்க்கிள் பண்ணோம். இந்த இடத்துல ஐ இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல ஜே, எல், இங்கே தான் ஐ இருக்குது. ஸோ ஐயை தான் நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஸ்மாலில் இருக்குது. இங்கே ஸ்மால் டி இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது, சேம் லெட்டர்ஸை சர்க்கிள் பண்ணணும். இந்த இடத்துல டி. அப்போ இந்த இடத்துல கேபிட்டல் டி, இங்கே ஸ்மால் டி ரெண்டுமே இருக்குது. ஸோ சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே அந்த மாதிரி தானே பண்ணணும், ஐக்கு அந்த மாதிரி தானே பண்ணியிருக்கோம், ஸ்மால் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டி, டியோடைய சேம் லெட்டர், இது கேபிட்டல் டி, ஸ்மால் டி, பட் சேம் ரெண்டுமே டி தான். இங்கே எஃப், அதே மாதிரி எஃப்பை நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். ஃபாலோ த பேட்டர்ன் அண்ட் ரைட் த லெட்டர்ஸ். இந்த பேட்டர்னை பார்த்துட்டு இந்த லெட்டர்ஸை எழுதணும். கேபிட்டல், ஸ்மால், இதுதான் பேட்டர்ன். கேபிட்டல், ஸ்மால், கேபிட்டல், ஸ்மால் அப்படியே எழுதியிருக்காங்க. அப்போ என்ன எழுதணும், இங்கே ஸ்மால் முடிஞ்சிருக்கு. அப்போ கேபிட்டல், ஸ்மால், எஃப். நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே ஸ்மால் கேபிட்டல் எழுதியிருக்காங்க. அதுதான் ஸ்மால் கேபிட்டல் முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதணும், இந்த இடத்துல ஸ்மால் கேபிட்டல் லெட்டர் டி. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே ஸ்மால் ஸ்மால் கேபிட்டல் ஸ்மால் அப்படி எழுதியிருக்காங்க. அப்போது ஹெச், அதை நம்ம அடுத்து என்ன எழுதணும், கேபிட்டல் ஹெச் தான் எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்தது மேட்ச் கேபிட்டல் லெட்டர்ஸ் டு ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ இதை மேட்ச் பண்ணணும். ஜேவோட ஸ்மால் இப்படி தான் இருக்கும், கேவோடது இப்படி இருக்கும். ஐ அண்ட் எம் மேட்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், சே அண்ட் ட்ரா லைன்ஸ் ஃப்ரம் த கேபிட்டல் லெட்டர்ஸ் டு ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ இங்கே ட்ரா லைன் பண்ணணும். அதே மாதிரி மேட்ச் தான். இங்கே பாருங்கள் மேட்ச் பண்ணியிருக்கோம் ஹெச் கூட. இங்கே ஜேவை அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் சேம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே பி, இந்த இடத்துல வந்து க்ராஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கரெக்டாக அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? சே அண்ட் சர்க்கிள் த லெட்டர்ஸ் யூ நோ. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச லெட்டர்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு எல்லாமே தெரியும், நான் இப்போ எல்லாமே சர்க்கிள் பண்ணிட்டு சொல்ல போகிறேன். டி, ஏ, பி, ஒய், என், ஐ, பி, ஆர், ஓ, யூ, என், டி, எஃப், எல், ஏ, டி. ஓகே, ஸோ இப்போ இது ஃபுல்லாக நான் படிக்க போகிறேன். இப்போ பிஏ, பிஒய் என்னது? பேபி. என்ஐபி நிப். ஆர்ஓயூஎன்டி ரவுண்ட். எஃப்எல்ஏடி ஃப்ளாட். ஓகேவா? இப்போ அடுத்தது படிக்கலாமா? அரேஞ்ச் த லெட்டர்ஸ் இன் அண்ட் ஆர்டர். ஸோ ஆர்டரை நம்ம என்ன பண்ணோம்? அரேஞ்ச் பண்ணோம் ஏபிசி ஆர்டரில். ஸோ ஏ, பி, சி, டி, இ, எஃப். அடுத்தது ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ மிஸ்ஸிங் லெட்டர்ஸை நம்ம இந்த இடத்துல எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ. இந்த ஒன்றை விட்டுருங்க, ஏ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன எழுதணும்? பி, சி. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? டிக் இஃப் த லெட்டர்ஸ் ஆர் இன் கரெக்ட் சீக்வென்ஸ் ஆர் எல்ஸ் கிராஸ் இட் ஆர்டரில். இப்போ ஜே, கே, எல்எம் இது கரெக்டாக இருக்குது. பி, சி, டி, இ இதுவும் கரெக்டாக இருக்குது. எஃப், ஜி, ஹெச், ஐ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ரைட் த ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபார் ஈச் கேபிட்டல் லெட்டர். ஸோ இந்த லெட்டருடைய ஸ்மால் லெட்டர் எழுதணும். ஜி எப்படி இருக்கும்? ஜி. நெக்ஸ்ட்டு ஹெச் எப்படி இருக்கும்? ஹெச். ஐ எப்படி இருக்கும்? ஐ. ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மேட்ச் த பிக்சர்ஸ் வித் சேம் ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் ஆஃப் தேர் நேம். இப்போ இங்கே ஹார்ஸ், அப்போ என்ன ஸ்டார்ட் ஆகும்? ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே ஹட் டு ஹெச்சில் வரும். ஸோ இது நம்ம என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் இருக்கிறத மேட்ச் பண்ணணும், சேமாக இருக்கிறத. ஸோ இங்கே இடத்துல பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல நமக்கு இது என்னது? நமக்கு ஜீப், ஜேல வருது. இந்த இடத்துல நமக்கு ஜார். அப்போ நம்ம இதை மேட்ச் பண்ணுறோம். இது வந்து நமக்கு மங்கி, எம். இது மவுஸ். ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அடுத்தது லுக் அட் த கிரிட், சே த ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் ட்ரா லைன் டு பிக்சர் தட் கம்ஸ் நெக்ஸ்ட். ஸோ இங்கே என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் லெட்டரை யூஸ் பண்ணி ஆர்டரை நம்ம என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லைன்ஸை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்பிள் வந்து நமக்கு ஏல வரும், பேட் வந்து பியில் வரும். இது வந்து நமக்கு என்ன இருக்குது? ஃபேன் வந்து எஃப்பில் வரும். இது வந்து கோட் வந்து நமக்கு ஜியில் வரும். ஸோ இந்த இடத்துல டாக், டி. எக்கு வந்து இ வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து கப்பு, சி வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து ஹேட் வந்து நமக்கு ஹெச்சில் வரும். இப்போ நம்ம இதை ஏபிசி ஆர்டரில் நம்ம இது லைன் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ணலாமா? ஏக்கு அப்புறம் என்ன வரும்? பி. ஓகேவா? ஸோ பிக்கு அப்புறம் என்ன வரும்? சி. ஓகே, சிக்கு அப்புறம் நமக்கு டி வரும். டிக்கு அப்புறம் இ. இக்கு அப்புறம் எஃப். எஃப்க்கு அப்புறம் என்ன வரும்? ஜி. ஜிக்கு அப்புறம் ஹெச் வரும். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? ரைட் த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த நேம் ஆஃப் த பிக்சர். ஸோ இது என்னது? கோட். அப்போ ஜி எழுதணும் ஃபஸ்ட் லெட்டர். இது லீஃப், எல். இது ஹேட், ஹெச். ட்ரா அ பிக்சர் ஃபார் த கிவன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஏக்கு ஏதாச்சும் வரையணும். இப்போ ஏக்கு நம்ம வரையலாம், ஆப்பிள் வரைஞ்சிருக்கோம். ஈக்கு என்ன வரைஞ்சிக்கலாம்? எக்கு வரைஞ்சிக்கலாம் ஈக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். லுக் அட் த பிக்சர், லிசன் அண்ட் ஷேட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஷீ பெண்ட் ஹர் நீஸ், ஷீ ரைஸ் ஹர் ஆர்ம்ஸ். இதில் எது கரெக்டு? அவள் ஆர்ம்ஸை தான் தூக்குறா, அப்போ இதுதான் கரெக்ட். ஷீ ரைஸ் ஹர் ஆர்ம்ஸை தான் கலர் பண்ணியிருக்கோம். ஹீ பிஞ்சஸ் ஹிஸ் நோஸ், அவன் நோஸை பிஞ்ச் பண்ணுறானா? ஹீ டச்சஸ் ஹிஸ் ஹெட், ஹெட்டை டச் பண்ணுறானா? ஹெட்டை தானே டச் பண்ணுறான். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் மேட்ச் த பிக்சர் வித் த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் இட்ஸ் நேம். ஸோ ஃபஸ்ட் லெட்டரோட மேட்ச் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது? கேப் இருக்குது, சியோட மேட்ச் பண்ணியிருக்கோம். இங்கே எலிஃபண்ட், ஈயோட மேட்ச் பண்ணியிருக்கோம். இது லீஃப், எல்லோட மேட்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ரைட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த நேம் ஆஃப் எனி டூ ஆப்ஜெக்ட்ஸ் இந்த பிக்சர். ஏதாவது டூ ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் லெட்டர் நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள், எலிஃபண்ட் இருக்குது, ஸோ இ எழுதியிருக்கோம். ஓகே, இங்கே ஃபிஷ் இருக்குது, எஃப் எழுதியிருக்கோம். சரியா? நீங்கள் மங்கிக்கு எம் எழுதலாம், ட்ரீக்கு டி எழுதலாம், ஜிராஃபிக்கு ஜி எழுதலாம், டைகருக்கு டி எழுதலாம், டக்குக்கு டி எழுதலாம், இது வேணால் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் லெட்டரை நம்ம எழுதணும், ஏதாவது டூ ஆப்ஜெக்ட்ஸ்க்கே எழுதணும்.
நான் இந்த இடத்துல எலிஃபண்ட் அண்ட் ஃபிஷ்க்கு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சே த ஸ்டார்டிங் சவுண்ட் ஆஃப் ஈச் வேர்ட்ஸோட ஸ்டார்டிங் சவுண்டை சொல்லணும். இப்போ ஆண்ட் இதில் என்ன இருக்குது? அ. எக் எ. ஹெச் மேட் அப்படி சொல்லணும். ஓகே, எம்மோட சவுண்டு, ஏவோட சவுண்டு, ஈயோட சவுண்டு, ஹெச்சோட சவுண்டு இதெல்லாம் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்தது சே த ஸ்டார்டிங் சவுண்ட் அண்ட் ஷேட் த ஆட் ஒன். ஸ்டார்டிங் சவுண்டை சொல்லிவிட்டு ஆட் ஒன்னை ஷேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எது வந்து ஆட் ஒன்னாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஷேட் பண்ணணும். இந்த இடத்துல மேட், இங்கே மங்கி, இங்கே ஜாக் ஃப்ரூட் இருக்குது. ஸோ அப்போ ஜாக் ஃப்ரூட் தான் நமக்கு ஆட் ஒன், ரெண்டுமே எம்மில் வருது. அப்போ ஸ்டார்டிங் சவுண்ட் என்னது? அப்படின்னு வருது. மேட், மங்கி, அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எம் இருக்குது. ஓகேவா? இங்கே இங்க்கு இது வந்து இன்செக்ட், நடுவில் என்ன இருக்குது? ஹட் இருக்குது. ஹட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் சவுண்ட். இப்போ இங்க்கு இன்செக்ட், அப்போ ஐ வந்து வந்திருக்கு, இ அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும் ஐயோட சவுண்டை. ரெஸ்பாண்ட் டு த க்ரீட்டிங், ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே என்ன சொல்லுவாங்க? நம்ம என்ன எழுதலாம்? ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் வெல், எது வேணாலும் எழுதலாம். ஸோ ஐ ஆம் வெல் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? லுக் அட் த பிக்சர், சே திஸ் ஆர் தட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஸோ பக்கத்தில் இருந்தால் திஸ் சொல்லணும், தூரத்தில் இருந்தால் தட் சொல்லணும். தட் இஸ் அன் இன்ஜின், அப்போ இது தூரமாக இருக்குது, அப்போ தட் இஸ் அன் இன்ஜின். கிட்ட இருக்குது, திஸ் இஸ் அன் ஆரோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் திஸ் தட். ஸோ இங்கே என்ன இருக்குது? திஸ் இஸ் அன் ஆப்பிள் வருமா, தட் இஸ் அன் ஆப்பிள் வருமா? திஸ் இஸ் அன் ஆப்பிள் வரும். ஸோ இங்கே கீ தூரமாக இருக்குது, அப்போ தட் இஸ் அ கீ. தட்டு தான் இந்த இடத்துல கரெக்டாக வரும். இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.